السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على رسوله المجتبى، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உம்மத்தினர், குறிப்பாக புனிதமான இந்த நேரத்தில் இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளால் புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தின் மிக முக்கியமான பகுதியாகிய இறுதி பத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முக்கியமான தருணங்கள் இருப்பதை போன்று ரமதான் மாதத்தின் மிக முக்கியமான தருணம், மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த பகுதி இந்த மாதத்தின் 3ஆம் பகுதியான இறுதி 10 நாட்கள். ரமதான் சிறந்த மாதம் என்றால் அந்த ரமதானுக்கு சிறப்பை தந்தது இந்த 10 நாட்கள் தான். ரமதான் உயர்வான மாதம் என்றால் அந்த ரமதானுக்கு உயர்வை பெற்று தந்தது இந்த 10 நாட்கள் தான். ரமதான் அருள் நிறைந்த மாதம் என்றால் அந்த ரமதானுக்கு அருள் கிடைக்க செய்தது இந்த 10 நாட்கள் தான். இந்த 10 நாட்களில் ஒரு நாளில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவம் வாய்ந்த இரவு இருக்கிறது. அந்த இரவில்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமாகிய அருள்மறை அல் குர்ஆனை இறக்கினார். அதனால்தான் அந்த இரவுக்கே மிக பெரும் கண்ணியமும் உயர்வும் கிடைத்தது. இன்னும் இந்த மாதத்திற்கே பெருமை சேர்த்தது இந்த முத்தான 10 நாட்கள் தான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வின் மிகச்சிறந்த விலை மதிப்பற்ற, எதற்கும் ஈடு இணை இல்லாத பொன்னான நாட்களை அடைய இருக்கிறோம். ரமதான் மாதத்தின் இந்த இறுதி பகுதியில் அமல்கள் செய்து அல்லாஹுவின் அருளை பெறுகிற மிகவும் பொன்னான நேரங்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள்: கானன் நபியு இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஅஸரஹு வஅஹ்யா லைலஹு வஅய்கத அஹ்லஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் தன் கீழாடையை கட்டிக்கொள்வார்கள். அதன் இரவுகளை அமல்களால் உயிர் பெறச் செய்வார்கள். தன் குடும்பத்தாரை அமல் செய்வதற்காக எழுப்பி விடுவார்கள். ஏதாவது களப்பணியிலோ, சமூக பணியிலோ அல்லது சொந்த பணியிலோ மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு ஒரு மனிதர் துடிப்போடும் ஆர்வத்தோடும் இறங்கி செயல்பட்டால் வேட்டியை வரிந்து கட்டி இறங்கிவிட்டார் என்று நாம் சொல்வது வழக்கம். அதைவிட
பன்மடங்கு ஆர்வத்தோடும் புத்துணர்ச்சியோடும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இந்த ரமதான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் அமல்களுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். மற்ற நாட்கள் இல்லாத அளவிற்கு அதிகமாக அமல் செய்வதில் இறங்கி விடுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் ஷரீஃபுடைய மற்றொரு ஹதீஸில் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு ரமதான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் அதிகம் முயற்சி செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரமதான் மாதம் முழுக்க சிறப்பான நாட்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பல மகத்துவங்களை தன்னுள் வைத்திருக்கிறது. இதில் எவ்வித சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதத்தில் மற்ற நாட்களில் இல்லாத அளவுக்கு இந்த கடைசி 10 அதிக ஆர்வத்தையும் அதிக ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தி இந்த நாட்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்னவென்றால், உலக திருமறையம் அல் குர்ஆன் அருளப்பெற்ற 1000 மாதங்களை விட சிறந்த மகத்துவம் பொருந்திய மலக்குமார்கள் உலகிற்கு சாறை சாறையாக அல்லாஹ்வின் விசேஷ அருளை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வருகை தரும். மேலும் அல்லாஹ்வின் விசேஷமான சலாம் இறங்குகின்ற புனிதமான லைலத்துல் கத்ர் இரவு இந்த நாட்களில் தான் இருக்கிறது. குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களில் இந்த இரவுகளை தேட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள். தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ரமதான் மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த புனிதமான இரவை அடைந்து கொள்வதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 அதிக கவனம் செலுத்தினார்கள். நம்மையும் அதிகம் கவனம் செலுத்தும்படி வலியுறுத்தினார்கள். எனவே ரமதானின் முந்தைய 2 பகுதிகளை விட கடைசி பகுதியில் இரவு தொழுகைகளிலும் குர்ஆன் ஓதுவதிலும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதிலும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலும் இன்னும் நல்ல காரியங்கள் செய்வதிலும் மற்ற நாட்களை விட அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாளுக்காக துணி எடுப்பது மற்ற தயாரிப்புகளை செய்வது என்று இந்த பொன்னான நாட்களை வீணெடுத்து பாழ்படுத்தி விடாமல் இந்த நாட்களை நம் வாழ்வின் மிக பெரும் பாக்கியமாக கருதி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிக நன்மைகளால் இந்த நாட்களை நிரப்ப வேண்டும். குறிப்பாக இரவு தொழுகையில் அதிக கவனம் செலுத்துபவர்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் இருப்பதாக ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது. முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இரவு காலங்களில் நின்று வணங்குவதை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நல்லோர்களின் பழக்கமாகும். அல்லாஹ்வின் அளவில் நெருக்கத்தை ஏற்படுத்தி பாவங்களை அழித்து குற்றங்களை தடுக்கக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தின் சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறார்கள். தபரானியில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி அவர்கள் சுவனத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது, அதன் உள்ளிருந்து வெளிப்பகுதியையும் வெளியிலிருந்து உள்பகுதியையும் பார்க்க முடியும் என்று கூறிய போது, அது யாருக்கு கிடைக்கும் என்று அபூ மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் வினவ, அதற்கு நபி அவர்கள் நல்ல பேச்சுக்களை பேசி பசித்தவருக்கு உணவளித்து மக்கள் எல்லாம் உறக்கத்தில் மூழ்கி போய் கிடக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்காக தன்னுடைய உறக்கத்தை துறந்து இரவு காலங்களில் வணங்குபவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி
நிறைய ஹதீசுகளை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் வருகிறது, ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை தந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு முஃமினின் உயர்வு இரவு வணக்கத்தில் இருக்கிறது, மேலும் அவனது கண்ணியம் மக்களை விட்டும் தேவையற்றிருப்பது என்று கூறினார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த இறுதி பகுதியில் இரவு நேர தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். இது இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்று. இரண்டாவது, அருள் நிறைந்த லைலத்துல் கத்ர் இடம்பெற்றிருக்கின்ற இந்த பாக்கியமான நாட்களில் அந்த இரவை அடைந்து கொள்வதற்கு நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வின் பள்ளியிலே நாம் இருக்கின்ற இஅ்திகாஃப் என்ற அமல். இஅ்திகாஃப் என்பது ஒரு முஃமின் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி உலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களை விட்டும் ஒதுங்கி அல்லாஹ்வின் இல்லத்தில் நன்மைகளை மட்டும் எதிர்பார்த்து தங்குவதற்கு சொல்லப்படும். இஅ்திகாஃப் என்ற அமல் ஒரு முஃமினுக்கு பல சிறப்புகளை ஒரு சேர வழங்குகிற அற்புதமான ஒரு அமல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து விடாது செய்து வந்த அற்புதமான அமல். புகாரியுடைய ரிவாயத்தில் வருகின்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரியும் வரை ரமதான் மாதத்தின் கடைசி பத்தில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களின் மறைவிற்கு பிறகு அவர்களின் மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். மற்றொரு ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலான் மாதமும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த அந்த வருடத்தில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்ற இந்த அமலுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இது போன்ற ஹதீஸ்கள் மூலமாக விளங்க முடிகிறது. தபரானியின் ரிவாயத்தில் இதன் சிறப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு நீண்ட ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தால் அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் 3 கந்தக் தூரத்தை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். ஒரு கந்தக் என்பது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள தூரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்வார்களோ அவர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்குகின்ற செயலைத்தான் இஅ்திகாஃப் என்ற இந்த ஒரு அற்புதமான மகத்துவம் வாய்ந்த அமல் செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லாஹ் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததிலிருந்து விடாமல் செய்த ஒரு அமல் இஅ்திகாஃப். அப்படி இருக்க அதில் கவனம் செலுத்தாமல் விட்டு விடுகிற முஸ்லிம்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்பதாக கூறுகிறார்கள். இப்படி இஅ்திகாஃப் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை பெற்றுத் தருகிறது. 10 நாள் இருப்பது சிரமமாக இருக்குமையானால் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது அல்லாஹ்விற்காக இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் விடாது செய்து வந்த ஒரு அற்புதமான ஒரு அமல். மேலும் ரமலானின் இறுதி 10 நாட்களில் நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க மிக முக்கியமான காரணம், எப்படியாவது நானும் என்னுடைய சமுதாயமும் வாக்கியம் நிறைந்த 1000 மாதங்களை விட அமல்களில் சிறந்த ஓர் இரவாகிய லைலத்துல் கத்ர் எனும் மகத்துவம் வாய்ந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ர் என்னும் மகத்துவம் வாய்ந்த இரவை அடைந்து கொண்ட நற்பாக்கியவான்களில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக.
ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.